Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா? சட்டுன்னு அதை குறைக்கணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சமநிலையற்ற மற்றும் செயலற்ற வாழ்க்கை முறை, தவறான உணவு முறை காரணமாக அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படுற அபாயம் அதிகரிக்குது. உடல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறப்ப மாரடைப்பு, இதய பாதிப்பு போன்ற தீவிரமான மற்றும் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்துடும். கெட்ட கொலஸ்ட்ரால் நரம்புகளில் குவிந்து அடப்பை ஏற்படுத்திடும். இதன் காரணமாக இதயம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் கூட பன்மடங்கு அதிகரிக்கும். நமது உடல்ல 2 வகையான கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யப்படுது. குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம் LDL அப்படின்னும் உயர் அடர்த்தி கொழுப்பு புரதம் HDL அப்படின்னும் அழைக்கப்படுது. LDL அப்படிங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை சரி செய்யறதுக்கு லவங்கப்பட்டை மற்றும் தேன் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். ஆயுர்வேதத்துல லவங்கப்பட்டை மற்றும் தேன் மருந்தா பயன்படுத்தப்படுது. லவங்கப்பட்டை மற்றும் தேனை சாப்பிடுறது உடல் தொடர்பான பல தீவிர நிலைகளுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்குது. லவங்கப்பட்டை மற்றும் தேனை சாப்பிடுறது அதிக கொலஸ்ட்ரால் இருக்கும்ல, அந்த பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மருந்தா அமையுது. லவங்கப்பட்டை மற்றும் தேன்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் உடல்ல இருக்கக்கூடிய LDL கொழுப்பினுடைய அளவை குறைக்குது. இந்த லவங்கப்பட்டை மற்றும் தேன் வைத்து செய்யக்கூடிய ஆயுர்வேத மருந்து எப்படி செய்யறது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு துண்டு லவங்கப்பட்டைய முத நாள் ராத்திரியே தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அதை நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதும் தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு அதோட தேன் சேர்த்து குடிக்கலாம். லவங்கப்பட்டைய பொடி செஞ்சு தேனோட சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்தும் குடிக்கலாம். இப்படி நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது உங்க உடல்ல அதிக அளவு இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். நீங்க ஏதாவது கொலஸ்ட்ராலுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த ஆயுர்வேத மருந்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிச்சிச்சுன்னா இந்தந்த அறிகுறிகள்லாம் இருக்கும். மார்பு வலி மற்றும் அசௌகரியம், சுவாச கோளாறு, அதிகரித்த இரத்த அழுத்தம், இதய துடிப்பு அதிகரிக்கிறது, உடல்ல தொடர்ந்து சோர்வு மற்றும் சோம்பல் ஏற்படும், உடலோட இடது பக்கத்துல மட்டும் திடீர்னு வலி ஏற்படும், உடல்ல கெட்ட கொழுப்பினோட அளவு அதாவது LDL இருக்குல்ல, அது 100 mg/dlக்கும் குறைவா இருக்கிறது தான் நார்மல் அப்படின்னு அர்த்தம். இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. கொலஸ்ட்ரால் அளவு 130 mg/dlக்கும் மேல இருந்துச்சுன்னா உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரிக்கும். கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வச்சிருக்கிறதுக்காக உணவு மற்றும் வாழ்க்கை முறை குறித்து சிறப்பு கவனம் நீங்க செலுத்தணும். உணவுல குறைஞ்ச கொழுப்புள்ள உணவுகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயும் செய்யக்கூடிய உடற்பயிற்சி அப்படி இல்லைன்னா வாக்கிங், ஜாக்கிங் போன்றவை கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னும், எந்த அளவு கொலஸ்ட்ரால் இருக்கிறது நார்மல், எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னும், அப்படியே கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் வீட்டிலே செய்யக்கூடிய ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாக எப்படி அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.